வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். சிஎம் பங்க் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் பாலிமனுக்கும் சண்டையை முட்டணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா பாபி லாஸ்லி இருக்கார்ல, யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்த பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோடைய ஷூ அதை வந்து சேலிங்க்கு அனுப்பிட்டாங்களாம். அது எவ்வளவுக்கு விற்றுருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ரசனிங் செய்திகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரசனிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் சிஎம் பங்க் வந்து அட்டண்டன்ஸ் ஆகிருந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ராயல் ரம்பில் கூட நான் பங்கேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இதில் பேக் ஸ்டேஜில் நம்ம பாலிமன் கூட ரகசியமாக பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பேசியிருக்கிறாரு. அதை வந்து தான் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸுக்கும் பாலிமனுக்கும் சண்டே விட்டுற ஒரு விஷயந்தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்கிட்ட பேசுகிறது அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் ஸோ நமக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கானே அப்படிங்கிறத ஃப்ரீயாக விட்டுட்டுருக்காரு. பட் ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சர்வைவர் சீரீஸில் ரோமன் ரெயின்ஸ் கூட டீம் அப் பண்ணணுன்னா பால் ஹேமன் வந்து ஒரு விஷயத்தை சிஎம் பங்குக்காக பண்ணணும். அதை இது நாள் வரைக்கும் பண்ணலை. பட் ஆனால் அந்த விஷயம் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸுக்கு ஆப்பு வைக்கிற விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ அதை ஒரு ஓரம் கட்டி வச்சுருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது பால் ஹேமன் கிட்ட பேக் ஸ்டேஜில் சிஎம் பங்கு பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இதை வச்சு டபிள்யூபி பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு பெரிய டெவலப்பிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இதை நீங்கள் மெயின் ஷோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் ஆனால் சிஎம் பங்க் இதை அஃபிஷியலி தெரியப்படுத்திருக்காரு. நானும் பால்ஹேமனும் பேக் ஸ்டேஜில் ரகசியமாக பேசியிருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா சிஎம் பங்கோடைய அஃபிஷியல் பேஜ் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான ஹைட் அண்ட் சீக்கான சீக்ரெட் விஷயம் இருக்குல்ல, இதை சிஎம் பங்க் நிறைய டைம் வந்து அவர் சோஷியல் மீடியா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பார்க்கணுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். பாபி லாஸ்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆஃப்ரிக்கன் பீப்புள் எப்போவுமே கஷ்டப்படுறவங்க தான். ஆஃப்ரிக்காவில் பஞ்சம் நிலைநாடிக்கிட்டே இருக்குது. விளைச்சல் இல்லை, சாப்பாடு வைக்க முடியல, அதனால் கஷ்டத்தில் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இதுக்காக பாபி லாஸ்லி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகையான நன்கொடையை அங்குள்ள மக்களுக்கு சேரிட்டியாக வழங்கியிருக்காரு. அது இவ்வளவு தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாட்டாலும் ஒரு பெரிய தொகைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக அங்கு உள்ள மக்கள் வந்து பாபி லாஸ்லிக்காக ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதை நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள். நான் ஓரம் கட்டி காட்டுறேன். We love you, Bobby Lashley. Bobby Lashley, this dance is for you. ஸோ பாபி லாஸ்லி வந்து பிளாக்காக இருக்கிறதுனால அவர் பிளாக் பீப்புள் தான். பட் ஆனால் அமெரிக்கன் கிடையாது. ஒரு காலத்தில் ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் அமெரிக்காவில் கூடி போய் இப்போ அமெரிக்கன் குடிமக்களாக மர பிளாக் பீப்புள் மாறிட்டாங்க. அது உங்களுக்கு வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு சில கரிபின மக்கள், ஆஃப்ரிக்கா முழுக்க கரிபின மக்கள்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு பாபி லாஸ்லி. ஒரு பெரிய நன்தொகையை கொடுத்துருக்காரு. அது எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாட்டாலும் உதவி பண்ணதுக்கு கைமாறா எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் தேங்க்யூவும் பாபி லாஸ்லிக்கு பண்ணியிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் ஒரு ஷூவை போட்டுட்டு சண்டை போட்டிருப்பார். அதில் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார். என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஷூவை நான் 1 டே தான் போட்டிருக்கிறேன், இதை வந்து நான் சேலிங்காக அனுப்புகிறேன், விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த சேலிங்கை இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த ஷூவை வந்து என்டிஎன் அந்த குரூப் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்களாம். இது என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஏலத்துக்கு விட போகிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஏலத்துக்கு விட போகிறாங்கன்னு. பட் அந்த என்டிஎன் இந்த அவங்ககிட்ட குரூப் ஆஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ஷூவை வாங்கிட்டாங்களாம். அவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஷூவுக்கு வந்து 4 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறாங்களாம். இதுக்கு மேலே அமௌண்ட்டை போட்டு அவங்க வந்து விற்பாங்க. விற்கிறது எல்லாமே அந்த கம்பெனிக்கு தான். பட் ஆனால் அந்த 4 லட்சம் இருக்குல்ல, இந்த 4 லட்சத்தை ரோமன் ரெயின்ஸ் கையில் கொடுக்க மாட்டாங்களாம். ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேரிட்டி அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் இவங்களுக்காக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது சேரிட்டினா அந்த ஊனமுற்றவங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டவங்க, அப்பா அம்மா இல்லாதவங்க, இந்த முதியோர் இல்லம், அந்த மாதிரி தான் சேரிட்டி. அவங்கள்ட்ட யாராவது ஒருத்தங்கள்ட்ட நம்மகிட்ட கொடுத்துக்கலாமா, அல்லது கவர்மெண்ட் ஸ்கூல்கிட்ட கொடுத்துருக்கலாமா ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த காசு எனக்கு தேவையில்லை, இல்லாதவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஷூ வந்து இப்போ சேல் ஆகிட்டு. பட் ஆனால் ஃபேன்ஸ் கிட்ட போகல. ஏன்னா அந்த குரூப் ஆஃப் கம்பெனி அந்த ஷூவை வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்க கூட கொஞ்சம் லாபம் போட்டு விற்பாங்க. எந்த ஃபேனுக்கிட்ட போயிருக்குது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் தெரியும். இந்தியாவில் இருக்கிற நீங்கள் யாராவது எப்படியும் ஒரு 5-6 லட்சத்துக்கு குறையாமல் விற்பானுங்க. 5-6 லட்சம் உங்கள் கையில் இருக்குன்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க. தெரியுது ஏன்டா 5-6 லட்சம் இருந்ததுன்னா நான் ஒரு ஷூ கடையை ஆரம்பிச்சிருவேன்டா, எதுக்கிட ஒத்த ஷூக்காக அலையவேன் அப்படிங்க கேட்கலாம். சில ரசீலிங் ஃபேன்ஸ் பணக்காரங்களாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இது தேவைப்படும். அதுக்காக சொன்னேன். நான்லாம் ஏழைதான்ப்பா.
ஏடபிள்யூலேருந்து டபிள்யூபிள்யூக்கு வந்த பென்டகன் ஜூனியருக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குது. ஆக்சுவலி பென்டகன் ஜூனியர் மாதிரி தான் டிராகன் லீ மற்றும் நிறைய பேர் அவங்களெல்லாம் NXT கூட்டிகிட்டு போய் மெயின் ராஸ்டரில் கூட்டு வந்து அந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ணலை. பென்டகனை டேரக்ட்லி மெயின் ராஸ்டருக்கு கூட்டு வந்தாங்க. டிராகன் லீ ஆச்சு நிறைய ரெஸ்லிங் கம்பெனியில் சிங்கிள் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. இவர் மேக்ஸிமம் டாக் டீம் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு, சிங்கிள் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் டாக் டீமர் தான். ஏடபிள்யூ கூட டாக் டீமர் தான் இருந்தார். இவர் சிங்கிள் டிவிஷனுக்கு வரும்போது டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டாக் டீமர், ஏன்னா இவருடைய பார்ட்னர் வந்து கூடிய சீக்கிரம் டபிள்யூபிள்யூக்கு வந்துருவாரு. அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் தான் இவரை சிங்கிள் ரெஸ்லராக காட்டலாம்னு நினச்சாங்க. ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் பென்டகனுக்கு அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூஏ எக்ஸ்பெக்ட் பண்ணலையா. இந்த வாரம் நடந்த ராலியே டாப் 1 ட்ரெண்டிங்காக பென்டகனுடைய ரிட்டனை நிறைய பேர் வந்து பார்த்து இப்போ பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ பென்டகனை இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா டாக் டீமர் ஆக்காமல் சிங்கிள் கெரியரில் கூட கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. அதாவது சொல்லுவாங்கள்ல, திண்ணையில் கிடந்தவனுக்கு கிடச்சது திடீர்னு ஜாக் பாட்டுன்னு, அந்த மாதிரி சும்மா கிடந்த பென்டகனுக்கு டபிள்யூபிள்யூ வந்து இப்போதைக்கு நல்ல ஒரு சிங்கிள் பீஸாக கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஃபியூச்சரில் சாம்பியனாகவும் ஆகலாமா. பிராண்ட் நியூ டபிள்யூடபிள்யூ உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை இப்போ லைரா வல்கேரியா வெற்றி பெற்றிருக்காங்க. ஐரிஷ் உமன், அதாவது ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவங்க, ஃபின் பேலரு, நம்ம பெக்கி லிஞ்ச், இவங்கெல்லாம் ஃபஸ்ட் எவராக டபிள்யூபிள்யூவில் முதல்ல வந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் எவர் யூனிவர்சல் சாம்பியன், ஃபஸ்ட் எவர் ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியன், அந்த மாதிரி ஃபஸ்ட் எவர் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை லைரா வல்கேரியா வெற்றி பெற்றிருக்காங்க. இது ஐரிஷ் நாட்டுடைய ஒரு பெருமைதினம். அது மட்டும் இல்லாமல் ஐரிஷோடைய ஃபஸ்ட் எவர் NXT சாம்பியனும் இவங்க தான். இவங்ககிட்ட இருந்து தான் பெக்கி லிஞ்சை வின் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போதைக்கு நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, லைரா வல்கேரியாவை லாஸ்ட் மினிட்ல தான் டபிள்யூவில் வந்து சாம்பியன் ஆக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மிட்கார்ட் டிவிஷனில் இன்னொருத்தர் வந்து சாம்பியன் ஆக்கலாம் நினச்சாங்களா, அவங்கள தான் டகடா காயை பொறுத்த வரைக்கும் அவங்க டேமேஜ் கண்ட்ரோலில் ஒரு முக்கியமான ஆள், ட்ரிபிள் Hக்கு ரொம்பவே நெருக்கமான ஆள். அவங்களுக்கு 36 வயசு ஆயிடுச்சு. இது வரைக்கும் டபிள்யூவில் ஒரு சிங்கிள் டைட்டில் வின் பண்ணதில்லை. 2 தடவை டாக்டிங் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. டேமேஜ் கண்ட்ரோலில் மற்ற எல்லாருமே சாம்பியனாக இருக்காங்க. யோஸ்காய் சாம்பியன் ஆட்டாங்க, பெய்லி 3-4 தடவை சாம்பியன் ஆயாச்சு, டாக்டிங் சாம்பியன் ஆயாச்சு. ஆனால் இவங்க இது வரைக்கும் சிங்கிள் டைட்டில் வின் பண்ணதில்லை. இந்த மேட்ச்சில் அவங்க சிங்கிள் டைட்டில் வின் பண்ணி டேமேஜ் கண்ட்ரோலுக்கு ஒரு பேரை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் அது நடக்கலை. டகடா காய் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டாங்க. இது பல பேருக்கு அதிருப்தியாக தான் இருக்குதான். இவங்களுக்கு 36 வயசாகிடுச்சு. இதுக்கப்புறமா எப்போ சாம்பியன் ஆக போகிறாங்க அப்படின்னு தெரியல. டேமேஜ் கண்ட்ரோல்லாம் உடஞ்சிருச்சுன்னா இவங்களுக்குலாம் வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிரும். ஸோ டபிள்யூபிள்யூ இப்போவே அவங்கள சாம்பியன் ஆகிருக்கலாம். ஏன் தட்டுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க மக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லதொரு ரெஸ்லிங் செய்திகளை நான் உங்களை சந்திக்கிறேன்.